கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே புதிய மாதமாகிய அக்டோபர் மாதத்திலே உங்களை வாட்ஸ்அப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இருந்து வழி நடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவரை நாம் துதித்து பாடிக்கொண்டே இருப்போம். மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தது யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். எனக்கென முன்குறித்த எதையுமே அவர் நிறைவேற்றி முடித்திடுவார். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறது போல நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். யோபுனுடைய நிலைமை நமக்கு தெரியும். அவன் எந்த சூழ்நிலையிலே அவனுடைய இதை சொல்லுகிறதை நாம் பார்க்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவன் நம்மை குறித்து ஒரு நித்திய திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நித்திய திட்டத்திலே இதுவரைக்கும் அவர் ஒரு பகுதியை தான் அவர் நடத்தி இருக்கிறார். ஆனால் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காலம், அவர் முடிக்க வேண்டிய காலம், செய்ய வேண்டிய காலம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை தான் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவரால் முடியாத ஒரு காரியமில்லை. அவருடைய சூழ்நிலை இப்பொழுது மிகவும் ஒரு துக்கம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் நிறைந்தவராக இருந்தார். பாடுகள் அனுபவத்தியராக இருந்தார். வேதனைகள், சொல்ல முடியாத வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எதிரிடாக இருந்தாலும், ஆனால் அவர் விசுவாச வார்த்தையை அவர் அறிக்கை செய்யிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கடைசி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 42வது அதிகாரத்தில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். அவருடைய சித்தம் அவர் செய்து முடிப்பார். அவரை நாம் சார்ந்து நாம் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய எல்லா ஒத்தாசையும் நமக்கு அனுப்புவார். எல்லா சூழ்நிலைகளை அவர் மாற்றி விடுவார். அதே நிலைமையில் இருப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருப்பதில்லை. ஆண்டவர் உங்களை மாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆமென். ஆதி நிலைமைக்கு அதை காட்டிலும் அதிகமாக உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும். அவர் யோபு எப்படி முதல்ல இருந்தால் நமக்கு தெரியும். ஊசு தேசத்திலே யோபு என்னும் பெருக்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதும் மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரன் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். பார்க்குறோம், பெரியவனாயிருந்தான். எப்போது எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறான். ஆனால் கூட அவனுடைய விசுவாசத்த வார்த்தைகளை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லுகிறான். அவர் என்னை அல்லேலூயா, அவர் பொன்னாக என்னை மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். புடமிட்டு என்னை பொன்னாக மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு இந்த நித்திய திட்டத்தில் எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கென்று முன் குறித்ததை அவர் நிச்சயமாய் அவர் செய்வார். அவர் என்னை இருக்கிற நிலையத்தில், இந்த நஷ்டத்திலே, கஷ்டத்திலேயே, இழந்த நிலையிலே அவர் விட்டு விடுவதில்லை. மீண்டும் அவர் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார். அவருடைய திட்டம் நிறைவேறும். அது சத்துரு அதை பறிக்க முடியாது என்பதை அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆகினால் அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும், நமக்கு ஒவ்வொருவருக்கும் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றார் என்று சொல்லணும். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் அறிக்கை செய்யும்போது அவர் நிச்சயமாக அவர் செய்வார். எனக்கு, உனக்கு, நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யாரும் அதை தடை செய்ய முடியாது. அவர் சொன்னதை அவர் செய்வார். சொன்னதை செய்யும்போது அவர் கைவிடுவதில்லை. வாக்களித்த அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. அவர் துவங்கினவர், அவர் முடிப்பார். இல்லை, அதான பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5 கூட அவர் துவக்கினவர் முடிப்பார். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரே அவர் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். ஆரம்பித்தவர் அவர் முடிப்பார். அவர் முன் குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய கஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, சோதனையிலிருந்து அவர் நிச்சயமாய் நம்மை விலக்கி நல்ல ஒரு விடுதலையாய் தருவார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்ற முடியும். அவர் நமக்கு முன் குறித்ததை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். எப்படியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஆகினால் தைரியமாக இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். பவுல் யோபு சொல்லுகிறது போல நாம் அறிக்கை செய்வோம். அது மாதிரி செய்வோம். தாவீது கூட சொல்லுகிறார், சங்கீதம் 138:8 சொல்லுகிறார், 57:2 கூட சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் சொல்ல, எனக்காக யாவையும் முடிக்க போகிற அவர் என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தர் யாவையும் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். அதனால சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் தருவார். அவங்க ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். இரட்டத்தனையா நன்மைகளை தருவார். யோபுக்கு எப்படி ஆண்டு தந்தார், அதே போல. அதனால் நம்ம விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். அவரால் முடியும், அவரால் உயர்த்த முடியும், அவர் மேன்மைப்படுத்த முடியும். இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காய் அவர் தருவார். அதற்காக நம்ம சந்தோஷமாக இருப்போம். அறிக்கை செய்யும், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ரீஷாலா நாம ரபா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையை மட்டுமாய் தாங்கினதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன், விசுவாசிகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை குறித்த திட்டம், அவர்களுக்கு என்னென்ன திட்டமிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவரே நிறைவாய் நடத்துங்கப்பா. எல்லாம் நிறைவுபடுத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாம் இழந்ததை இன்னும் செய்ய வேண்டியது அத்தனை அவர்களை செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ தரும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒன்றிலும் குறைவில்லாமல் அவர் நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். சுகம் தருவீராக, ஆரோக்கியம் தருவீராக, உயர்வு தருவீராக, மேன்மை தருவீராக. கையிட்டு செய்கிற அத்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தருவீராக. பிள்ளை பாக்கியம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தா, இதே நிலைமையில் அல்ல அன்று மேன்மையில் அவளை உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பண வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர். இப்படி பிள்ளைகள் ஆண்டு நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. மனிதர்கள் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டு நம்பினர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவரே உன் மீது இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஒரு நாள் வீண் போகாது அப்பா. ஸ்தோத்திரம். நம்பிக்கை தொடர்ந்து இருக்கட்டும், விசுவாசம் தொடர்ந்து இருக்கட்டும் அப்பா. உன் மீது இருக்கிற அன்பு தொடர்ந்து வளரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிக்க ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உற்றார் உறவினர்களை ஆசீர்வதி, நண்பர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்திய தேசத்தினை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா நிலைமையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் எல்லாரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மரணத்தை தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தா. நீடி ஆயுஷ் நாட்கள் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் கர்த்தா. குறைவில்லாமல் நடத்தும் கர்த்தாவே. துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.